ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MT-15 பைக் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா BS4 மாடல் தான். ஸோ பிளாக் கலர். ஸோ இது ஏன் வந்து நான் இப்போ ரிவ்யூ பண்ணுறேன்னா, கம்மியான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுறேன். கொஞ்சம் கம்மியான கிலோமீட்டர் ஓடினாங்காட்டி ஸோ கொஞ்சம் புதுசு மாதிரி தானே, அதனால தான் ரிவ்யூ பண்ணுறேன். BS6 வந்து நான் என்ன கொஞ்சம் நாள் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ BS6 இப்போதைக்கு எனக்கு கிடைக்கல, கேட்டிருக்க ஒரு பக்கம். ஸோ கிடைச்சா அதையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் வந்து பார்க்கலாம். இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு வருது 155 சிசியில். இதோட பவர் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 19.3 bhp. ஸோ பவர் வந்து பார்த்தீங்கன்னா 150 சிசியில் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் சொல்லலாம். இதோட டார்க் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 14.7 Nm டார்க், ரவுண்டாக 15 Nm டார்க்னு வச்சுக்கலாம். ஸோ டார்க் வந்து ஒரு டீசெண்டான டார்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறப்போ கிளச் ரொம்ப லைட்டாக இருக்குது. இது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஸ்லிப்பர் கிளச் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து என்கேஜ் ஆகாது இன்ஜினில் வந்து கியர் சேஞ்ச் பண்ணுறப்போ. இது ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்லிப்பர் கிளச்சில். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். R15ஓட என்ன சொல்கிறது, R15 வந்து ஸ்போர்ட் கேட்டகரியில் வரப்போ இது வந்து நேக்கட் ஸ்போர்ட்டில் வருது. ஸோ உங்களுக்கு வந்து R15 வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, ஓட்டருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் நேக்கட் தான் வேணும், பட் எனக்கு அதே பவர் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக MT-15 எடுக்கலாம். இதுக்கு FZ இருக்குது 150ல், பட் FZ வந்து அந்தளவுக்கு பவர் கிடையாது. பட் இது கொஞ்சம் பவர் அதிகம் தான், 19.3 bhp வருது. ஸோ BS6ங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா BS6 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பவர் கம்மி பண்ணிடுவாங்க. 18.6 அந்த ரேஞ்சில் தான் வரும் பவர். ஸோ எல்லா BS6 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் குறைச்சிருக்காங்க. R15 V3 ஆகட்டும் MT-15 ஆகட்டும், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க. அது BS6 கம்ப்ளைனால. ஸோ இது நம்ம தவிர்க்க முடியாது, பட் இதில் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் BS4 வந்து உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக எடுக்கலாம். செகண்ட்ஸ் தான் எடுக்க முடியும் எடுத்தாலும், ஏன்னா இப்போ ஷோரூம்ஸில் அவைலபிள் இல்லை. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்லைட்டு. ஸோ ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வலாக எல்லா பைக்கிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா நார்மலாக மேக்ஸிமம் வந்து ஒன்றா பாக்ஸ் டைப் மாதிரி இருக்கும், இல்லை ரவுண்ட் டைப் அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவு டு ட்ரெயின் தி டிராகன் வந்து அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிளாக் கலர் டிராகனோட ஃபேஸ் கிட்டத்தட்ட அதே மாதிரி மேட்ச் ஆகுன்னு சொல்லலாம். ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் பம்பிள் பி, ஸோ அது மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலும் நல்லா இருக்குது டிசைன் வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா LED லைட் தான் கொடுத்துருக்காங்க, ஹாலஜன் யூஸ் பண்ண கிடையாது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக LED தான் வருது. இண்டிகேட்டர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாலஜன், பட் ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் இது வந்து LED தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலுமே விசிபிலிட்டி வந்து பார்க்குறப்போ நார்மலாக ஹாலஜனை விட LED வந்து கொஞ்சம் மேலுமே நல்லாயிருக்கும். டயர் பற்றி பார்க்கலாம். டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ்ஸாக தராங்க. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 17 inch அலை தான். இதோட ஃப்ரண்ட்டில் கொடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100/60 கொடுக்குறாங்க. ரியர் டயர் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 140/70 ரெடி 17 கொடுக்குறாங்க. ஸோ டயர் வந்து மிகவும் நல்லாயிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரேடியல் டயர் கொடுக்குறாங்க. ரேடியல் டயர்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து இப்போது கல் வந்து ரோட்டில் இருக்குது, நீங்கள் போய் டக்குன்னு அந்த கல் மேலே அடிச்சிங்கன்னா கூட அந்த எந்த இடத்துல வந்து அந்த டயர் அடிக்குதோ அந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும்தான் அந்த ஷாக்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். மற்றபடி டயர் ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த பர்டிகுலரான ஏரியாவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாக்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் ரேடியல் டயரில். கைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பார்க்க பெரிமீட்டர் ஃப்ரேம் மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம். இது வந்து R15 கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரேம் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து யமஹாவில் கொடுக்குற ஒரு ஃப்ரேம் சொல்லலாம். இது மேக்ஸ் வந்து யமஹாவில் மட்டும் தான் இந்த டெல்டா பாக்ஸ் வரும். ஸோ அதே தான் இதில் டெல்டா பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரேம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் இங்கே கையில் கொடுத்துருக்காங்க. பட் இது எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது, ஏன்னா ரொம்ப கீழே இருக்குது. இங்கே சீட்டுக்கு மேலே கொடுத்தா நல்லா இருக்கும், பட் இது சீட்டுக்கு கீழே போகிறங்காட்டி கொஞ்சம் இது கஷ்டம் தான். அப்புறம் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். வீல் பேஸும் கம்மி, அதனால் என்ன இதில் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ரைடுக்கு உண்மையிலுமே பர்ஃபெக்டாக இருக்கும். கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ABSல வருது. ஸோ சிங்கிள் சேனல் ABSங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வந்து பார்த்தீங்கன்னா ABS ஆனில் இருக்காது, ஆஃபில் தான் இருக்கும். வெறும் RLB மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ முன்னாடி மட்டும்தான் ABS வந்து ஆக்ட் ஆகும். ஸோ பின்னாடி வந்து வீல் ஸ்பீட் சென்சார் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடை சென்ஸ் பண்ணுறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹேண்ட்லிங்னு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அப்ரைட் பொசிஷனில் தான் இருக்குது. சிட்டி ரைடுக்கு வந்து மேலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா அது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டில் இல்லை, கம்மியான வெயிட் தான். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் பேஸ் கம்மியாக்கிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வீல்
வீல் பேஸ் கம்மியாக சிட்டி ரைடுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். வீல் பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், அது கொஞ்சம் லாங் ரைடுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நார்மலாக க்ரூசிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி வீல் பேஸ் கம்மியாக வச்ச வண்டி வாங்கினீங்கன்னா சிட்டி ரைடுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டூரிங் போகலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக டூரிங் போகலாம். ஸோ நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சீட் கெப்பாசிட்டி, ஸோ 2 பேர் உட்காதே கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா ரொம்ப சீட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அது மட்டும்தான் இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிற பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கெப்பாசிட்டி தான். ஸோ மைலேஜ்னு பார்க்குறப்போ ஒரு 45 தரும். ஸோ ஆஸ் யூஸ்வல் மைலேஜ்னு பார்க்குறப்போ ஓகே, நல்ல ஒரு மைலேஜ் தான். 150 சிசியில் ஒரு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற வண்டி தான் இது. பார்த்தா டாப் எண்ட் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது 140-42 அந்த ரேஞ்சில் போகும். R15 V3 வந்து பார்த்தீங்கன்னா அது 155 அந்த ரேஞ்சில் போகுது. இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகும். நேக்கடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் டாப் எண்ட் போகிறப்போ. ஸோ டாப் எண்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நேக்கட் அவ்வளோ போகாது, பட் இனிஷியல் நல்லா போகும். இதே அந்த R15 வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் நல்லா போகும். ஸோ அது வந்து டிசைன் அந்த மாதிரி இருக்கிறங்காட்டி, அது டிசைன் நல்லா இருக்கிறங்காட்டி கொஞ்சம் நல்லாவே போகும். இதோட ஹைட் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 8 mm வருது சீட் ஹைட்டு. ஸோ சீட் ஹைட் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும். 5.5 மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வெயிட்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 138 kg தான் வருது. ஸோ கர்வ் வெயிட் மட்டும் இன்ஜின் ஆயில், பிரேக் ஃப்ளூயிட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணக்கப்புறம் ஒரு 145 kg வரைக்கும் வரும். ஸோ வெயிட்னு பார்க்குறப்போ ரொம்ப கம்மி தான், பெரிய வெயிட்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் கம்மியான வெயிட் தான் இருக்குது. சரி, நீங்கள் டூரிங்கே போகிற மாதிரி இருந்தாலும் டூரிங் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேகு நீங்கள் பின்னாடி கட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பேக் மாட்டிட்டு ஓட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ டூரிங் போகிறப்ப பேக் கட்டிட்டு ஓட்டுங்க என்றைக்கு இருந்தாலும். டூரிங் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து சோலோவாக போக ட்ரை பண்ணுங்கள். வந்து இப்போ ரைடெல்லாம் போகிறப்போ கொஞ்சம் சோலோவாக போனீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பில்லியனோட ரைட் பண்ணாதீங்க, ஏன்னா பின்னாடி அவங்க கரெக்டாக புஷ் பண்ணுவாங்க, கரெக்டாக பிடிச்சி போகிற கரெக்டாக இருக்காது. ஸோ அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால தான் சொன்னேன். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5.7 feet இருக்கேன். ஸோ 5.7 feetக்கு வந்து கால் எப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ 2 காலுமே எனக்கு டச் ஆகுதுன்னு சொல்லலாம். கரெக்டாக இருக்குது, ஓட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. இதோ இங்கே பிடிக்கிறதுக்கு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குங்காட்டி கொஞ்சம் சிட்டிஸ்குள்ளே ஓட்டுறதுக்கு மேலும் பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பில்லியன், ஸோ பில்லியன் பொறுத்த வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீட் கம்மியாக இருக்குது. ஸோ லாங் மட்டும் நீங்கள் பில்லியனோட போவானா, மற்றபடி சிட்டிக்குள்ளே கரெக்டாக இருக்கும். ஸோ சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் வந்து பில்லியன் வச்சு ஓட்டுறது கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து போகிற மாதிரி தான். பத்தாவது டெயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதனால் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்தங்காட்டி என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நீங்கள் எங்காச்சும் நீங்கள் கடைக்கெல்லாம் போயிட்டு வண்டி நிறுத்திட்டு ரிவர்ஸ் இருக்கிறப்போ திடீர்னு இந்த இண்டிகேட்டர்லாம் அடிச்சிடும், சில வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்டிங்க, கேர்ஃபுல்லாக எடுத்துங்க. வண்டி எடுத்தாலும் ரிவர்ஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் பார்த்து எடுத்துங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபுட்ரஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபுட்ரஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு அந்த ரப்பர் பஸ் கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும், பட் இது கொடுக்கல. அது ஒரு சின்ன ஒரு மைனஸ் இதில். கைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீப்பர் அந்த இது வந்து லாக் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் ஆன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அதே மாதிரி ஹாய் பட்டின்னு வருது, நேம் எழுதிக்கலாம். அப்புறம் இதில் இன்னொன்று மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாரன் வந்து இங்கே கொடுக்காம கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வண்டி ஓட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாரன் வந்து இண்டிகேட்டர் ஹாரன் மாற்றினங்காட்டி என்னென்னே தெரியாமல் ஹாரன் நினச்சி இண்டிகேட்டர் பிடிச்சி அமுத்திட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டக்குன்னு நமக்கு ஓட்டுறதுக்கு. ஸோ அதனால் கொஞ்ச நாள் போக தான் செட் ஆகும். ஸோ அது ஒரு இதில் மைனஸு. பாஸ் லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக மேலே கொடுப்பாங்க, பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே அமுத்துற மாதிரி. ஸோ R15 V3 வர மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் செட்டாக கொஞ்சம் டைம் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா V3க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் டிஸ்பிளே, ஐ மீன் கிரே மாதிரி அந்த டிஸ்பிளே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெயில் எல்லாம் கொஞ்சம் நடுமதியான ஓட்டுறப்போ, இல்லை ஒரு சில நைட்டில் ஈவினிங் டைம் மார்னிங் டைம் ஓட்டுறப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் அந்த R15 V3 மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இது கொஞ்சம் மாத்திரங்காட்டி எனக்கு கொஞ்சம் பர்சனலாக வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது பார்க்குறக்கு. கைஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். இதே யூஎஸ்டியாக கொடுத்தாங்கன்னா கார்னரிங் மட்டும் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோட் கண்டிஷனுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த குழியில் விட்டு ஏற்றுறப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பாடியே வந்து இறங்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா குஷனிங் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். ஸோ நல்லாயிருக்கு. அப்புறம் பின்னாடி ரியர் வந்து பார்த்திங்கன்னா மோனோஷாக் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் அட்ஜஸ்டபிள் தான். ஸோ அதுவும் கொடுத்தாங்க ஆஸ் யூஸ்வல் எப்பவும் கொடுக்குற மாதிரி தான். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா கூலன் டிஸ்பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஏன்னா கல்லுக்கு வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் மேலே கொடுத்தா கரெக்டாக இருந்திருக்கும். இந்த டியூக்கில் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் பெட்ரோல் டேங்கிட்டே கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் கீழே கொடுத்த மட்டும் எனக்கு பர்சனலாக வந்து மேலே கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுது. கைஸ் இதோட ப்ரைஸ்னு வந்து பார்க்குறப்போ 1.6 lakhs வருது BS6 மாடல். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போது பட்ஜெட் வந்து 1.5 lakhsங்கிறப்போ ஒரு 10,000 அதிகமாக போட்டு இந்த வண்டி எடுக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். 125 டியூக் இருக்குது, அது நீங்கள் எடுக்க வேணாம். அந்த ப்ரைஸுக்கு அது கொஞ்சம் அதிகம் தான். அது எடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். தயவுசெய்து டியூக் எடுக்க வேணாம் யாரும். இதே வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி 160 இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் எடுக்கலாம்னு இருக்கலாம். எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு வந்து இந்த வண்டி நான் சொல்லுவேன். இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த சீட் கம்மியாக இருக்குது, அது மட்டும் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோ நான் இதோட குவிட் பண்ணிக்கிறேன். இந்த வண்டி யாருக்கு செட் ஆகுன்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ்க்கு செட் ஆகும். ஸோ நீங்கள் வாங்கி ஓட்டலாம். பெரியவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்க வேணாம், வேறு ஏதாவது புல்லட் அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ அதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். பை.